பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு நாடார் விழிப்புணர்வு பேரவையுடைய தலைவர் சிங்கை முருகன் அவர்கள் நெல்லை மாவட்டம் வள்ளியூரிலிருந்து இன்று நமக்கு வந்திருக்கிறார். அவரிடம் நிறைய கேட்க வேண்டியிருக்கிறது. வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல்ல பச்சை தமிழன் நேயர்களுக்கு, வாசகர்களுக்கு, பார்க்குறவங்களுக்கு முதல்ல நாடார் விழிப்புணர்வு பேரவை சார்பாக அவங்க அனைவரும் மீண்டும் மீண்டும் இந்த பச்சை தமிழன் சேனலில் வரக்கூடிய நாடார் செய்திகளை பார்க்க வேண்டும் என்று அனைவரையும் கூப்பிடுறேன். ரொம்ப சந்தோஷம். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நெல்லை தொகுதியில் அதிமுக சார்பாக ஜான்சி ராணி போட்டிட்டாங்க. அவங்க போட்டிடுறதுக்கு முன்னாடி தலைமையிலிருந்து சிம்லா முத்துச்சோழன் அப்படிங்கிறவங்கள அறிமுகப்படுத்தினாங்க, வேட்பாளராக சொன்னாங்க. ஆனால் 2 நாளில் அந்த அம்மா பின்வாங்கிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? பல காரணங்கள் இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. இப்போ ஜான்சி ராணியை போட்டிட்டாங்க. அவங்களுக்கு தலைமையில் இருந்தோ அந்த மாவட்டத்திலிருந்து அந்த தொகுதியுடைய பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் எப்படி அவங்க ஒழுங்கா சப்போர்ட் பண்ணாங்களா? அவங்களுக்காக பிரச்சாரத்துக்கு கூட போனாங்களா? வாக்கு கேட்டாங்களா? எப்படி இது? அதாவது சொந்த காசுல சூனியம் வைப்போம்னு சொல்லுவோம்ல, ஆமா, அந்த மாதிரி அதிமுகவுக்கு அந்த சகோதரியை ஒரு பலிகடவா ஆக்கிட்டாங்க. எப்படி சொல்றீங்க? இல்லைங்க, அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். யாரு? நயினார் நாகேந்திரன் சொல்றீங்களா? ஆமா. அதற்காக அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அனைவருமே பாரதிய ஜனதா கட்சியிலையும் சரி, அதிமுகவிலும் சரி, திமுகவிலும் சரி, யார் மாவட்ட செயலாளர்? மாவட்ட செயலாளர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள். அவங்க ஜாதியின் அடிப்படையில நயினார் நாகேந்திரன் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அனைவரும் ஒன்று கூடி செயல்பட்டார்கள். ஓஹோ, ஆமா. அப்ப ஆதாரப்பூர்வமா சொல்றேன். நீங்க கேட்டீங்க சிம்லா முத்துச்சோழன் ஏன் அவங்க பின்தங்க, அவர் ஜெயலலிதாவை ஏற்று போட்டியிட்ட வேட்பாளர். ஆமா, ஆர்கே நகர்ல அவங்களை ஏன் பின்வாங்குறாங்க? அனைத்து உதவிகளும் நான் செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்தது புறநகர் மாவட்ட செயலாளர் கொடுத்து தானே ஜான்சி ராணி நிக்க சொன்னாங்க. சரி, யார்? ஜான்சி ராணி சொல்றீங்களா? சிம்லா முத்துச்சோழன்? இல்ல, ஜான்சி ராணியை நிக்க சொன்னது யாரு சொன்னாங்க? அவங்க கேட்கவே இல்லையா? அவங்க ஒரு பேரூராட்சி மன்ற தலைவியா இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பெரிய சக்திய சபாநாயகருடைய ஊர்ல ஏத்து அவங்க பேரூராட்சி மன்ற தலைவியா இருந்திருக்காங்க. அது மக்கள் அவங்களுக்கு அளித்த வாக்கு. அவங்க எம்பி சீட்டு கேட்கவே இல்லையா? அவங்க சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்களா? சாதாரணங்க, ஒரு டீ கடை வச்சு கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னுக்கு வந்திருக்காங்க. கொஞ்சம் இன்னைக்கு டீ கடை வச்சவங்க எல்லாம் இன்னைக்கு பிரதமரா கூட ஆகுறாங்களே. இல்ல வருவாங்க, சகோதரி வருவாங்க. சரி, ஆனால் அந்த சகோதரி வெற்றிக்கு பெருந்தலைவர் மக்கள் கட்சி அதிமுகவோடு கூட்டணி. பெருந்தலைவர் மக்கள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணாச்சி, அதாவது தென்னகத்துக்கு நாடார் என்ற ஒரு வாக்கு வங்கியை, பெரும் சக்தி ஒரு முறை யாருக்கும் இருந்துச்சு, மறைவர சரத்குமாருக்கு இருந்துச்சு, இல்ல நான் சொல்லல, மறுக்கல. அடுத்து இன்றைக்கு ஒரு வாக்கு வங்கியை, பெரும் சக்தி மரியாதைக்குரிய அண்ணாச்சி தனபால் நாடார் அவர்களுக்கு இருக்கு. ஏன் 6 தொகுதிக்கும் 6 நாள் அவர் அவர் சொந்த பந்தங்களை பார்த்து, எப்பா ஜான்சி ராணிக்கு பண்ணுங்கப்பா, நம்ம கூட்டணிப்பா, ஏன் அவரை வரவிடாமல் தடுத்தது யாரு? ஒரு நாள் வந்துட்டு போனாரு. அப்படிதான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்னன்னா, ஜான்சி ராணி அவங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளர். அவங்களுக்கு நம்ம ஒரு பிரச்சாரம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க ஒரு நாள் போய் அம்பையில போய் அங்க இருந்து பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணி அன்னைக்கு ஒரு நாள் அவங்க கூட இருந்து ஜான்சி ராணிக்கு வாக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய சமுதாய உணர்வு. அதுக்குதான் அவங்க போயிருக்காங்க. இப்ப தலைமையில இருந்து அவங்க நீங்க போய் பிரச்சாரம் பண்ணுங்க சொல்றாங்க. நான் என்ன கேக்குறேன், சமுதாயத்தை தாண்டி அதிமுக கூட்டணியுடைய ஒரு கூட்டணி கட்சி தலைவரை என்னுடைய அண்ணாச்சி, சரிங்களா? எங்களுடைய அண்ணாச்சி தென்னகத்தில் முழுவதும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரிந்த மனிதர், ஏழ்மையானவர். ஏன் அவரை ஒரு 6 நாள் 6 தொகுதிங்க, 6 நாள் 6 தொகுதிக்கு உட்கார்ந்து வேலை பாருங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்னு தான் கேட்கிறேன். அதுக்குள்ள என்ன இருக்கு? அந்த முரண்பாடு என்ன கேளுங்கன்னு சொல்றேன். அதுதான். அப்போ அங்க ஜாதிய பின்பாடு வருது இல்ல? நீங்க முதல்ல சொன்னதுக்கு இப்ப கரெக்டா இருக்கு. இல்ல, ஜாதிய பின்புலம் இருக்க போய் தானே அங்க ஒரு திமுகவிலும் சரி அதிமுகவிலும் சரி ஒரு நாடார் மாவட்ட செயலாளர் கிடையாது. சரியா? நான் இப்ப அடுத்த வார்த்தை, ஒரு காங்கிரஸ்ல ஒரு நாடார் வேட்பாளர் ஒரு மாவட்ட தலைவர் இருந்தார், அவரும் இறந்து விட்டார்.
இல்ல என்ன இருக்கு எனக்கு ஒண்ணும் புரியலைங்க. அதாவது நானும் விசாரிச்சேன். இப்ப தலைவர் என்ஆர் தனபாலன் அவர்கள் பிரச்சாரத்துக்கு அங்க போகல, தென் மாவட்டங்களுக்கு போகல. அப்போ ஏன் நெல்லை மாவட்டத்துல ஜான்சி ராணிக்கு வாக்கு கேட்டு தலைவர் ஏன் போகல அப்படின்னு கேட்டுக்கும் போது விசாரிச்சதுல அவங்களுடைய கட்சியுடைய நெல்லை மாவட்ட நெல்லை மாநகர தலைவர் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாருன்னா, அவங்க எல்லாருமே கட்சிக்காரங்க அங்க பெருந்தொலைவர் மக்கள் கட்சி நிர்வாகிகள் 10 20 பேர் 30 பேர் எல்லாம் சேர்ந்து போய் அந்த மாவட்ட செயலாளர் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜாவை போய் சந்திச்சிருக்காங்க. சந்திச்சு போய் இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு ஜான்சி ராணி அவங்க மேடத்துக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு எங்க தலைவர் வரணும், நாங்க அவங்கள கூப்பிட்டு வந்து நம்ம தொகுதி முழுக்க அவங்கள கூட்டு போய் வாக்கு கேட்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாராம், எங்க தலைவர் வராரு, வரட்டும், சந்தோஷம், வந்து பிரச்சாரம் பண்ணட்டும், எங்களுடைய சப்போர்ட் எதுவுமே இருக்காதுங்க, அவங்களா வரணும், அவங்களா பிரச்சாரம் பண்ணி அவங்களா போட்டோம். இந்த வார்த்தையை அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் பெருந்தலைவர் மக்கள் கட்சி நிர்வாகிகிட்ட இப்படி சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, அவங்க அதிமுக மாவட்ட செயலாளர் கிடையாது, அவங்க வந்து ஒரு கம்யூனிட்டி பாலிசிட். அவங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல திருப்பி வர்றேன், திமுகவிலும் சரி அண்ணா திமுகவிலும் சரி மாவட்ட செயலாளர் யாரு, எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க? இல்ல திருநெல்வேலியில யாரு அதிகமான மெஜாரிட்டி? சமுதாயம், நாடார் சமுதாயம் இருக்கிறாங்க. எங்களுடைய சமுதாயம் தானேங்க, எங்களுடைய சமுதாயம் தானே, தனமானுடைய சமுதாயம் தானே. என்னாடி தனமான நாடாளுமன்ற போடுறாரு. ஆமா. அப்ப அப்ப அவர் வந்தால் அந்த வாக்கு வந்து ஜான்சி ராணிக்கு போகும். அது யார் தடுக்கிறது? ஜாதி ரீதியா அதான் நயினார் நாகேந்திரனுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அதனால இவங்க வந்து கூப்பிடல, வரட்டும், வந்து அவங்களா பண்ணிட்டு போட்டும், அப்புறம் வரமாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தாங்க. இது வந்து மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் மீண்டும் அவரு அந்த பீடத்துக்கு வர வேண்டும். ஆனா அவர் வந்து அங்கு என்று என்ன நடந்தது என்பதை எடப்பாடியார் அவர்கள் தீவிரமாக விசாரித்து அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்களை அவர் வந்து ஏன் இந்த நிலவரம் நடந்தது என்பதை அவர் விசாரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த கோரிக்கை வைக்கிறது. அவங்க அப்பவே விசாரிச்சிருப்பாங்க, இன்னும் தகவல் அவங்களுக்கு தலைமைக்கு போகாமையா இருக்கும், அதெல்லாம் தலைவர் தகவல் போயிருக்கும், எல்லாம் பார்த்திருப்பாங்க. ஆனா அப்படி இருந்தும் அவங்க என்ஆர் தனபாலன் அவங்க வந்து தன்னுடைய சொந்த முயற்சினால அந்த தொகுதிக்கு போறாங்க. அவங்க சமுதாயத்தை சேர்ந்தங்கிற ஒரே காரணத்துக்காக ஜான்சி ராணிக்கு அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. ஒரு நாள் பண்ணாங்க. ஆமா, ஒரு நாள் பண்ணது இல்லைங்க, 6 நாள் பண்ணியிருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கரெக்ட். ஆமா, அவங்க தலைமையிலிருந்து அவங்க சப்போர்ட் பண்ணும்ல, இவங்களா போய் பண்ண முடியாது இல்ல. இல்ல அதாவது என்னுடைய அண்ணாச்சி அவர்களுக்கு இந்த சமுதாயத்தின் மேல ஒரு பற்றுதல் இருந்திருக்கு, அவர் கூட்டணி வைத்திருந்த கட்சியின் மேல ஒரு பற்றுதல் இருந்திருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சாச்சு பெருந்தலைவர் மக்கள். அவங்க அங்க மட்டும் போலையா, தூத்துக்குடி போனாங்க. தூத்துக்குடியில ஒரு நம்ம புத்தூர் கட்டு வேலுமணி அவங்களும் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். அவங்களுக்காக அவங்க போய் பிரச்சாரம் பண்ணாங்க. திருச்செந்தூர் ஏரியா ஃபுல்லாவே நம்ம முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் அவங்க வந்து இவங்க அழைச்சாங்க தலைவரை, நீங்க வாங்க எங்க பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கும் போனாங்க, போய் திருச்செந்தூர் ஒன்றியம் முழுக்க ஒரு நாள் ஃபுல் அங்கேயும் பிரச்சாரம் பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணத்தானே செஞ்சாங்க. இல்ல அதாவது திருச்செந்தூர் தொகுதிக்கு போய் எங்களுடைய அண்ணாச்சி பிரச்சாரம் பண்ணதுக்கும் திருநெல்வேலி தொகுதியில் இருந்து பிரச்சாரம் பண்ணி இருந்தால் நிச்சயமாக இப்பவும் ஜான்சி ராணி சகோதரி வெற்றி பெறுவாங்க என்ற நம்பிக்கையோடு நான் பேசிட்டு இருக்கேன். வெற்றி பெறுவார்கள். ஆனால் 100% வெற்றி என்பது என்னுடைய அண்ணாச்சி, எங்களுடைய சமுதாய தலைவர் என்ஆர்டி தான் மட்டும்தான். சரி, இப்ப கரெக்ட். இப்ப நயினார் நாகேந்திரன் வந்து அவருடைய பணம் ஒரு 4 கோடி ரூபாய் பிடிபட்டுச்சு இல்லையா? ஆமா, அது அவருடைய பணம் தானா? 4 கோடி ரூபாய் இல்லைங்க, அதை அந்த தேர்தல் கமிஷனும் அந்த இதெல்லாம் தவறா சொல்லு, 40 கோடியா இருந்திருக்கலாம். எங்க அவர் என்ன சாதாரண ஆளுங்க, அவர் பெரிய மல்டி பண்ணையார் தானே அவரு. ஆமா, இல்ல அவரு ஒரு அன்றைக்கு ஒரு பேட்டியில ஒன்னு சொல்லி இருந்தாரு, மது வந்து நம்ம ஆகாது. இன்னைக்கு நாகேந்திரன் பார்னு ஒரு பார் இருக்குங்க, அவங்களுடைய குலத்தொழில் என்னங்க, அவங்க அப்பா என்ன தொழில், சாராய வியாபாரத்துல தானே வந்தாங்க, அதை இப்ப மூடி மறைக்கிறாங்க. இதுல நான் எனக்கு என்ன சொல்றேன், என்னுடைய சமுதாயத்திற்கு எதிரான ஒரு போக்கை அவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார். அதுல ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நான் சொல்லணும். காமராஜர் ஆதித்தனார் கழகம் நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவு அளிக்கின்றது. செல்வி நாடார் அவங்களுடைய மனைவி ஆதரவு அளிக்கின்றது. எதன் அடிப்படையில் சொல்லுங்க? மிரட்டப்பட்டிருப்பாங்க. ஏங்க மிரட்டலுக்கு பயந்துதான் அவங்க ஆதரவு கொடுத்தாங்க இருக்கலாம். ஆனா அன்று நான் வந்து ஜெய டிவில ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது கேட்டாங்க. நான் என்ன, அது ஒரு கழகம், கட்சி, தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அதனால கூட்டணின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இல்லை, அது முடிந்து அவங்க நான் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கன்னு சொன்ன உடனே மறுநாள் அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் அது வந்து தவறா பேசினாங்க இல்லையா?
அதாவது சிலம்பு சுரேஷ் இருக்காரு. இல்ல இல்ல சிலம்பு சுரேஷ் ஒரு பேட்டி கொடுத்தாரு. இல்ல நான் என்ன சொல்றேன், அது யாரும் என்னுடைய சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது. சரிங்களா? கராத்தே செல்வி நாடாருடைய மனைவி அவங்க வந்து மிரட்டலுக்கு ஏன் பயப்படணும்? கராத்தே செல்வி நாடாருடைய மனைவி ஒரு வீரமான ஒரு பெண்மணி. அவங்க வந்து நீங்க சொல்றத பார்த்தா அவங்களுடைய மிரட்டலுக்கு பயந்து அவங்க ஆதரவு தெரிவிச்ச மாதிரி சொல்றீங்க. ஆமா, இது ஏற்றுக்கொள்ள மட்டும் மாதிரி இல்லையே. உண்மை. யாரு மிரட்டினா? ஆளும் அரசாங்கம். ஆளும் அரசாங்கம் எப்படி? இவங்க தமிழ்நாட்டுல திராவிட கட்சி ஆண்டிட்டு இருக்கு திமுக. ஆமா. அவர் வந்து பிஜேபி. ஆமா. ரெண்டு பேரும் எதிரெதிரில இருக்கிறாங்க. ஆமா. அப்புறம் எப்படி ஆளுங்கட்சி? அங்க வந்து ரெண்டு பேரும் ஒண்ணுதாங்க. எங்க நெல்லை தொகுதியை பொறுத்த வரைக்கும், திருநெல்வேலி தொகுதி ரெண்டு பேரும் ஒண்ணுதான். திமுகவும் பிஜேபி ஒண்ணுதாங்க. ஒரு புது கதை சொல்றீங்களே. உண்மை உடைக்கணுமா? தலைமை இல்ல உண்மை உடைக்கணுமா? இருங்க. ஒரு பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆமாங்க. அவங்க தலைமையில ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆமாங்க. பிஜேபி எங்களுக்கு கூட்டணியில இல்ல, அவங்க ரெண்டும் எதிர்ந்துருமா இருக்காங்க. ஆமாங்க. அப்ப அவங்க வந்து லோக்கல்ல வந்து ரெண்டு பேரும் நண்பர்களா இருந்தால் தேர்தல் பிரச்சாரத்துல ஒற்றுமையா செயல்பட்டாங்கன்னா தலைமை பார்த்துட்டு இருக்குமா உங்களுக்கு? அதாவது தேர்தல் என்பது என்ன தெரியுமா? இந்த அடிமட்டத்தில் இருக்காங்களா அந்த கிளை செயலாளர், அந்த வார்டு உறுப்பினர், அவனுக்கிட்ட யாரு வந்து கொண்டு சேர்க்கிறாங்களோ அதுதான். இப்ப எனக்கு வந்து ஒருத்தரை பிடிக்கும், ஒரு ஒன்றிய செயலாளர், அவர் என்ன சொல்றாரு அதான் நான் கேட்பேன். நான் என்ன கேட்கிறேன், தலைமையில ஒரு முடிவு எடுக்கும் போது அந்த முடிவுக்கு மாவட்ட செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ கிளை செயலாளரோ கட்டுப்பட்டு தானே ஆகணும். முடியாதுங்க. அங்க வந்து ஜாதிய ரீதியாக இந்த முறை பயன்படுத்தப்பட்டது. மறைமுகமா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் துணை. திருநெல்வேலி தொகுதியை மட்டும் சொல்றேன். சரி, இப்ப சமீபத்தில் நம்ம காமராஜருடைய நினைவிடம் கிண்டி, ஆமா, அது வந்து பராமரிப்பு இல்லாம கேட்பார் இல்லாம புதரும் மண்டி போய் கிடந்து அதை வந்து சமுதாய தலைவர்கள்லாம் போய் நேரில் போய் பார்த்துட்டு வந்து, ஆமா, அப்ப நம்முடைய அங்க சமுதாய போராளின்னு சொல்லக்கூடிய மின்னல் ஸ்டீபன் அவர் வந்து நம்முடைய நேர்காணல்ல பேசும்போது என்ன சொன்னார்னா, அதாவது காங்கிரஸ் உடைய கட்சிக்கு புதிதாக வந்த மாவட்ட தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம், அதாவது காமராஜ்னா காங்கிரஸ், காங்கிரஸ்னா காமராஜ் இருக்கக்கூடிய நிலையில அந்த கட்சிக்கு தலைவராகக்கூடிய செல்வ பெருந்தகை காமராஜுடைய சிலைக்கு மாலை அணிவிக்கவில்லை அப்படின்னு ஒரு நம்முடைய நேர்காணல சொல்லியிருந்தாரு. ஆனா சொல்லி முடிச்ச உடனே கரெக்டா ஒரு 4 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா செல்வ பெருந்தகை ஒரு காங்கிரஸ் நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து போய் அந்த நினைவிடத்தை போய் பார்த்துட்டு காமராஜ் சிலைக்கு ஒரு மாலையை போட்டு வர்றாங்க. அவர் இப்ப என்ன பேட்டி கொடுத்திருக்காருன்னா, காங்கிரஸ் கட்சி வந்து 57 வருஷத்துக்கு அப்புறம் 57 வருஷமா பிற கட்சிகள்கிட்ட போய் நம்ம வந்து தொகுதி கேட்டு கையேந்தி நின்றுட்டு இருக்கோம். இது வந்து ஒரு பெரிய இழுக்கா இருக்கு. நம்ம வந்து மற்ற கட்சிகளுக்கு தொகுதியை பிரிச்சு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம கட்சியை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது காமராஜரை யார் அழிச்சா? காங்கிரஸ்காரன் தான் அழிச்சாங்க. அதுக்கு யார் துணை நின்றா? சொல்லுங்க. திமுக தானே. காமராஜர் இந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அழிகிறதுக்கு யார் காரணம்? திராவிடம் தான். மானமுள்ள ஒரு காங்கிரஸ்காரன் காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு சொல்றாங்களா? நான் என்ன தொகுதி பிரிச்சு என்னத்த தொகுதி பிரிக்க யாருக்கு? சிதம்பரத்துக்கு ஒரு தொகுதி இப்படி பிரிக்கிறீங்களா? அவங்க கட்சிக்குள்ள தொகுதி பிரிச்சு தான் கொடுப்பாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவரும் ஜாதிய முரண்பாடோடு தான் வேலை பார்க்கிறார். செல்வ பெருந்தகையும் ஜாதிய முரண்பாடு அவருடைய கட்டமைப்பு அது இருக்கு. காமராஜர் ஆட்சி அமைப்புல யார் பேர் இந்த தொகுதி பிரிச்சு கொடுப்போம்? அதெல்லாம் முடியாது. ஏன் நாளைக்கு நான் பேட்டி கொடுத்துட்டு போறேன்ல, நாளைக்கு அவங்க இல்ல நான் திமுக கூட்டணியில் இல்லை, நீ மாநில தலைவர் தானே, செல்வ பெருந்தகை அவர்களுக்கு முதல்ல காலில் நான் பால பூஜை பண்றேன். எதுக்கு? திமுகவோடு எனக்கு கூட்டணி இல்ல. அது அவங்க தலைமையில முடிவு எடுக்கணும். அப்ப இவர் எதுக்குங்க? இவர் எப்படி முடிவு எடுப்பாரு? அப்ப இவர் எதுக்குங்க? ஏங்க, ஒரு கட்சிக்குன்னு ஒரு தலைமை, தேசிய கட்சிங்க, அது தேசிய கட்சி தலைவர் டெல்லியில இருக்காங்க. எத்தனை சீட் முடிவு எடுத்தாதான் இல்ல ஒரு எதிர்கட்சியா இருக்கீங்களாங்க? தேசிய கட்சி தானங்க. ஆமா. ஏங்க என்னமோ அந்த கழுதை தெரிஞ்சானே கட்டணும்பா ஏதோ சொல்லுவாங்கல்ல. காங்கிரஸ்னா எங்க இருக்குங்க? உலகம் முழுதும் காங்கிரஸ் என்ற பேர் இருக்கு தெரியுமா? திமுக ஏங்க எங்க இருக்குன்னு கேக்குறீங்க. திமுக அவங்க நம்பிதானே கூட்டணி வச்சுக்கிறாங்க. அதாவது திமுக என்று அதுக்கு என்ன ஒரு பேர் இருக்கு எங்கள்கிட்ட. என்ன பேரு? பரவாயில்ல, ஒண்ணும் இல்ல. என்ன இப்ப 3-4 வழக்குல போட்டாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. திருட்டு முன்னேற்ற கழகங்க. நீங்க மட்டும் சொல்லலையே, மத்தவங்க சொல்லிட்டு தானே இருக்காங்க. ஆமா, திருட்டு முன்னேற்ற கழகத்தோடு ஒரு தேசிய காங்கிரஸ் கட்சி. அவங்க என்ன சொல்றாங்க? அவங்களுடைய அமைச்சர்கள் கூட சொன்னாங்க, காங்கிரஸுக்கு எங்க மேல சவாரி செய்றாங்க சொன்னாங்களா இல்லையா? அவங்க அமைச்சர்கள் சொன்னாங்களா இல்லையா? ஆமா. அப்புறம் காங்கிரஸ் ஏன் இப்படி ஏன் ஒன்னால், அதாவது நான் என்ன சொல்ல, தமிழகத்திற்கு
காங்கிரஸுக்கான உண்மையான ஒரு தலைவர் கிடைக்கல. தங்கபால் இருந்தாரு, EVK இளங்கவன் இருந்தாரு, கிருஷ்ணசாமி இருந்தாருங்க, அழகிரி இருந்தாருங்க. இவங்க எல்லாம் தலைவர தெரியலையா? இவங்க எல்லாம் காங்கிரஸ் கட்சி வரலையா? 1.5 கோடி நாடா இருக்குங்க. 1.5 கோடி நாடா. பிஜேபியில வந்து கவர்னர் இருந்திருக்காங்க, தலைவர் இருந்திருக்காங்க நாடார்ல. காங்கிரஸ் கட்சிக்கு பிறகு இவரு குமரியானந்தன், அதுக்கப்புறம் ஒரு நாடார் யார் இருந்தா? நாங்க போராடணும். வசந்தகுமார் கொடுத்துருக்கலாம்ல, ஒரு வர்த்தக பிரிவு மாநில தலைவராக இருந்தாரு. காங்கிரஸ் மாநில தலைவர் கொடுத்துருக்கலாம்லாங்க. இருந்திருக்கலாம், கொடுத்துருக்கலாம். அவர் ஏன் கொடுக்கல? கொரோனால நாடார் நாடார அழிக்கணுங்கிறத உங்க வேலை. திமுகவுக்கும் காங்கிரஸ நாடார அழிக்கணுங்க. இதுல என்ன இருக்கு? எங்களுக்கு நாங்க இங்க இருந்த தென் மாவட்டத்துல நாங்க கொஞ்சம் கஷ்டப்படுறோம். இங்க வந்து அங்க இருந்து வந்தவங்க இங்க வந்து என்னுடைய ரத்த சொந்தங்கள் வியாபாரம் பண்ணி ஓரளவுக்கு இருக்கிறாங்க. இவங்ககிட்ட பிடிங்கி திங்கிறது தான் இவங்க வேலை. காங்கிரஸ் திராவிடம், அந்த திராவிடம் இருக்குல்ல, திராவிடம் என்பது என் இனத்தை அழிப்பதற்காக வந்தேன். இதுல நான் எங்களுடைய அண்ணாச்சியும் ஒரு முறை திராவிடத்தோடு பயணித்தார். அந்த பயணம் சரியில்லைன்னு சொல்ல வெளியே வர்றாங்க. சரியா? இல்லை, இது நம் சமுதாயத்திற்கான பயணம் இல்லை. அங்க நமக்கு நம்ம சமுதாயத்துக்கு எதுவும் நடக்காது. உள்ள போனாங்க போய் இருந்து அங்க பார்த்தாங்க. எங்க சில விஷயங்களும் உள்ள போய் பார்த்தாதானங்க தெரியும். போய் பார்த்தாங்க, அங்க வந்து சரியில்லை, விட்டுட்டாங்க. புரட்சித்திலே அம்மா அவர்கள் சேர சொல்ல பாண்டியன் நாடார் வம்சம்னு சொன்னாங்கல்லாங்க. சட்டசபையில் என்ன ரெக்கார்டு வச்சிருக்குங்களா? திராவிடம் என்னக்கா சொல்லிருக்காங்க? செல்வ பெருந்தகை எப்ப வந்தாரு? எங்க நாடார் சங்கங்கள்லாம் போய் எங்க என்ஆர்டி தனபாலன் தலைமையில போய் பிரச்சனை பண்ணி உள்ள விட மாட்டேன்னு சொல்லி அது இஷ்யூ ஆகி பிரச்சனை ஆகுது. அதுக்கப்புறம் செல்வ பெருந்தகை போறாரு. ஏன் செல்வ பெருந்தகை என்ன? நான் செல்வ பெருந்தகைக்கு ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன். நீங்க காமராஜர் ஆட்சி அமைக்கணும், தனித்துவம் வேணும்னு சொன்னீங்களா? நீங்க பதவி ஏற்றீங்களா? நீங்க பதவியேற்ற அன்னைக்கு காமராஜருக்கு போய் ஒரு மாலை போட்டிருந்தா அந்த இடத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையா? அதான் போகவே இல்லையா அவரு? அங்க ஒரு அப்ப காமராஜர் பேரை எதுக்கே நீ பயன்படுத்துறா காங்கிரஸ்காரன்? நான் அதே கேக்குறேன். செல்வ பெருந்தகை வந்து இப்ப பேசுறாரு இல்லையா, நம்ம வந்து அடுத்த கட்சிக்காரன் போய் நம்ம கையேந்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு, நம்ம தான் தொகுதியை பிரிச்சு மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ஆனா அவரு செல்வ பெருந்தகை மாநில தலைவராக ஆனதுக்கு அப்புறம் வெளியே என்ன பேசப்பட்டுச்சு தெரியுமா? முதல்வர் ஸ்டாலின் தான் மேல பேசி செல்வ பெருந்தகை அந்த பொறுப்பை வாங்கி கொடுத்தாங்க, தலைவர் பொறுப்பை அவர் தான் வாங்கி கொடுத்தாரு அப்படிதான் பேசி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு செல்வ பெருந்தகை என்ன சொல்றாருன்னா, இப்ப திமுக கூட்டணியில் இருக்கிறார். திமுக கூட்டணியில இருந்துகிட்டே நம்ம வந்து தொகுதி பங்கீட நம்ம தான் பிரிச்சு கொடுக்கணுமே தவிர அடுத்தவங்களுக்கு நம்ம கையேந்தக்கூடிய சூழ்நிலை வேண்டாம்னு சொல்றாரு. அப்போ திமுக கூட்டணியில இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாரா? இது ஒரு அரசியல் நாடகம். அதான் கேட்கிறேன். இல்ல, இது ஒரு அரசியல் நாடகம். அதற்கு ஒரு காரணத்தை சொல்லிடுறேன். தற்காலிகமாக எங்களுடைய மாவட்டத்தில் ஒரு மனித நேயமிக்க ஒரு மனிதன் இறந்திருக்கிறார். அவங்க கட்சியில மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங். ஆமா, சரிங்களா? இதுக்கு வந்து அதை என்ன பண்றாரு செல்வ பெருந்தகை கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனால ஸ்டாலின் தான் வாங்கி கொடுத்தாருன்னு ஒத்துக்கிறேன். உண்மைதான். இப்ப நம்ம ஜெயக்குமார் தனசிங் இருக்காரு இல்லையா, அவருடைய கொலை வந்து பல கோணங்கள்ல விசாரிக்கப்படுது. அதாவது இது அரசியல் பின்னணியா, அது ஒண்ணு பாக்குறாங்க. இரண்டாவது கொடுக்கல் வாங்கல், அவர் ஏதோ பணம் கொடுத்து வாங்கிட்டு இருக்காரு, அதனால ஒரு பிரச்சனை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா, இல்ல குடும்பத்துல சொத்து தகராறுனால இந்த மாதிரி யாராவது அவங்களுடைய உறவினர்கள் யாராவது ஒரு ஆளை வச்சு அதை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பல கோணங்கள்ல வந்து காவல்துறை வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுல நீங்க சொன்ன மாதிரி சில அரசியல் தலையீடுகள் உள்ள இருக்குது. குற்றவாளி கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனா அவர் நெருங்க முடியல, சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா வெளியே பேசும்போது எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கு மாதிரி தான், இன்னும் அதுக்கு முடிவு கிடைக்காது, இது இன்னும் தினத்தந்தியில் வர கன்னித்தீவு கதை மாதிரி தான் இன்னும் இழுத்துட்டே போகுமே தவிர இதுக்கு ஒரு விடை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசிக்கிறாங்க. பெரிய அரசியல் அறிஞர்கள் விமர்சகர்கள் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. இது அப்படிதான் வரும் போல தெரியுது. ஆனால் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? எல்லாரும் சொல்ற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் நிச்சயமாக காவல்துறைக்கு என்ன சம்பவம் என்பது அவங்களுக்கு தெரியும், அதான் குற்றவாளி யார் என்பது அவங்களுக்கு தெரியும். ஆனால் கைது செய்வதற்கு தடயங்களை தேடிக்கிட்டு இருக்காங்களா, இல்ல தடை இருக்கா, இல்ல தடயங்களை அழிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதான் தடயங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்களா, இல்ல எதுவும் தடை இருக்கா, இல்ல தடயங்களை அழிக்க முற்படுறாங்களா? தடயங்களை அழிக்க முற்பட வேண்டும்னா அங்க அரசியல் பின்பலம் வந்துடணும். இல்ல இப்ப ஒரு சில சொல்றாங்கன்னா, அவருக்கு வந்து பெண் பழக்கம் இருக்கு, அதனால கூட இது நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க அவங்க பக்கத்து ஊருங்கிறீங்க, அவங்களுக்கு நிறைய அறிமுகம் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு, அதனால கேட்கிறேன். நிச்சயமாக அவருக்கு அப்படி ஒரு பெண் தொடர்பு இருப்பதாக 100% நான் நம்பவில்லை. ஏனென்றால் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போதகர், நல்ல சாட்சியம் அளிப்பவர், 60 வயது கடந்தவர், உடலை கட்டுக்கோப்பாக வைக்கக்கூடிய ஒரு அந்த
அவர் அந்த கராத்தேல பிளாக் பெல்ட் பட்டவர். பெண்கள் சவாசம் இருப்பது என்பதை நிச்சயமாக நான் மறுக்கிறேன். ஓகே ஓகே, நான் மறுக்கிறேன். இது வந்து ஏதோ ஒரு அரசியல் தான் அங்கே விளையாடுது. பெண்கள் இல்லை. இதில் 3-4 பேர்கள் சொல்றதுக்கு என்ன, ஆனந்தராஜா, ரூபி மனோகரன், தங்கபாலு, இந்த பேர்லாம் அவர் எழுதினார். அவர் எழுதியிருந்தாருன்னு சொல்லப்பட்டது. அதில் ஆமாம், கடிதத்தில் 36 பேருக்கு சமன் அனுப்பியிருக்காங்க. 36 பேர் விசாரணை பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பெண் களக்காட்டை சார்ந்த ஒருத்தர் விசாரணை பண்றான்னு சொல்றாங்க. அதற்கும் அந்த களக்காட்டை சார்ந்தவங்களை இப்ப பண்றதுக்கு ஒரு பின்புலம் அரசியல்ல இருக்கலாம்னு நான் நம்புறேன். எது எப்படியோ இந்த கொலை வழக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வரணும். அதே மாதிரி செல்வ பெருந்தகை சொன்ன மாதிரி காங்கிரஸ் ஒரு தனித்து நின்று மற்ற கட்சி மேல குதிரை சவாரி செய்யாம சொந்தமா சுயமா நின்று காமராஜர் இருக்கும்போது காங்கிரஸ் எப்படி ஒரு பலமான கட்சியா இருந்துச்சோ அதே மாதிரி அந்த கட்சி வரணும். வருமானு பார்ப்போம். ரொம்ப நன்றிண்ணே. வணக்கம்.